வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியினால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு எப்போ பெயர்ச்சி ஆகுறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். 2020 வருடத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆக போறாருங்க. அதாவது சார்வரி வருடத்தில் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதாவது உங்கள் ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2வது இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக அந்த தனுசு ராசிக்காரவங்க பூராமே ஏதோ ஒரு கவலையில் கடந்த காலத்துல இருந்துக்கிட்டே இருக்காங்கங்க. இப்பதான் அந்த தனுசு ராசிக்காரவங்களுடைய முகத்துல லேசா அந்த புன்னகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த புன்னகை சந்தோஷம் அப்படிங்கிறது இப்பதான் ஒரு சிலருக்கு மட்டும் லேசா வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மீதி இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புன்னகை, சந்தோஷம், அமைதி இது எல்லாமே நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே வருங்க. இப்ப தனுசு ராசிக்காரவங்க கேட்கலாம், கடந்த காலத்துல எங்களுடைய மான மரியாதை பூராமே போச்சு, அது எப்ப கிடைக்கும்? அதே மாதிரி எங்களுடைய சொத்து பத்துக்களை பூராமே நாங்க இழந்துட்டோம், மறுபடியும் எங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் எப்ப கிடைக்கும்? எங்களுடைய தொழிலை பூரா நாங்க இழந்துட்டோம், தொழில் மீண்டும் எப்ப கரெக்டா இருக்கும்? அதே மாதிரி வேலை இல்லாம நாங்க இருக்கோம், வேலை எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு, வில்லங்கோ இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டோம், அதெல்லாம் எப்ப தீரும்? அடுத்து கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி எல்லாம் மறுபடியும் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா? குடும்பம் அப்படிங்கிறதே சின்ன பின்னமாயி போச்சே, கடன் காட்சியினால படாத பாடுபட வேண்டியதாகி போச்சே, பேங்க் கடன் கூட ஒரு பக்கம் தொந்தரவு, மற்ற கடன்கள் இன்னொரு பக்கம் தொந்தரவு, இப்படி கடன் மேல கடன், அந்ததுனால ஏற்பட்ட தொந்தரவு இதெல்லாம் நீங்குமா, நீங்காதா? பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போயிட்டோம், சரிங்களா? அதாவது ஒரு இந்த தெருவுக்கு வராத ஒரு கூத்து தான் அப்படி வச்சுக்கோங்க. அதாவது தெருவுக்கே சிலர் வந்துட்டாங்க தனுசு ராசிக்காரவங்க. ஒரு சிலர் மட்டும் தாங்க தசாபுத்தி நல்லா இருக்கவங்க தெருவுக்கு வராமல் இருக்காங்க. மற்றவங்க பூராமே பார்த்தீங்கன்னா அடிமட்ட லெவலுக்கு இறங்கிட்டாங்க. மிகப்பெரிய வசதியானவங்க கூட, மிகப்பெரிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க. பார்த்துக்குங்க, தனுசு ராசிக்காரவங்களுக்கு சொல்ல முடியாத இன்னல்கள், சொல்ல முடியாத அந்த துன்பம், அந்த வேதனை, அதாவது அந்த ஒரு வித விரக்தியிலேயே நம்ம உட்கார்ந்துருக்கோம். பார்த்தீங்களா, நமக்கு விடியுமா விடியாதா, வாழ்வுமா வாழ மாட்டோமா, சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் நிறைய தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்துருச்சுங்க. நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இனிமேல் வாழ்க்கையை எப்படி வாழ போறோம், ஏன்னா எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்துட்டோம். இப்ப எதுவுமே எங்க கையிலேயே இல்லை, வாழ்க்கையும் இல்லை, வசதியும் இல்லை, ஊரை விட்டு போற நிலைமையில தான் இருக்கும். சிலரெல்லாம் ஊரை விட்டே போயிட்டாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தனுசு ராசிக்காரவங்க இருக்காங்க. இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வியோட தனுசு ராசிக்காரவங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா விடிவு காலம் இருக்குங்க. அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குதுன்னா இந்த குரு பெயர்ச்சியில தாங்க அந்த விடிவு காலம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி முதலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வசந்தம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும், சிரிப்பு வர ஆரம்பிக்கும், மன அமைதி வர ஆரம்பிக்கும், கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குங்க. ஆக இந்த குரு பெயர்ச்சி மிகவும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு தான் அனைத்து ராசியை காட்டிலும் ரொம்பவே அற்புதமா இருக்கு. பார்த்துக்குங்க. சரி, இந்த குரு பெயர்ச்சினால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்ப்போங்க. குரு 2வது ராசியில தான் இருக்காரு இல்லையா. 2வது ராசியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இந்த குபேர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு யோகத்தெல்லாம் இனிமேல் தாங்க அந்த தனுசு ராசிக்காரவங்க உணர போறீங்க. அதை உணர்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப கடந்த காலத்துல தனுசு ராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுங்க. அந்த விதி இருந்ததுனாலேயே பாத்தீங்கன்னா
பலர் சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சுயதொழில் பூராமே கெட்டு போச்சுங்க. என்னென்னவெல்லாம் சுயதொழில் செஞ்சாங்களோ அந்த தொழிலெல்லாம் இன்னைக்கு வந்து செய்ய முடியல அவங்கனால. அப்ப தொழிலை வந்து கைவிட்டுட்டாங்க. அப்ப அந்த கைவிட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உறுதியாவே வந்து கிடைக்குங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரவங்க இந்த காலத்துல இப்பயே தொழிலை தொடங்குறது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்குங்க. அதாவது குருப்பெயர்ச்சிக்கு முன்னரே வந்துகிட்டு இருக்கு பார்த்துக்குங்க. அப்ப நாங்கெல்லாம் தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு கேட்டாங்கன்னா தாராளமா தொழில் தொடங்குங்க. உங்களுக்கு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு விதி இப்ப வந்துருச்சு. அதனால நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க ஜாதகம் வந்து அமைதியா இருக்காது. உங்களை தொழில் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுல வந்து உதயமாகிக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க சிலரெல்லாம், நம்ம இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் பேச்சு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா தொழில் தொடங்குங்க. அந்த தொழில் வந்து அற்புதமா வந்து உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். போட்டி பொறாமையெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க தான் தொழிலுக்கு ராஜான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகள் வந்து இனிமேல் ஏற்பட போது தைரியமா நீங்க தொழிலை தொடங்கலாம். சரி, இப்ப ஏற்கனவே தொழில தொடங்கி இருக்காங்க ஒரு சிலர். அந்த தொழில் தொடங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில இருக்கிற போட்டி பொறாமைகள் புற இனிமேல் விலகிருங்க. தொழில பலவித இடைஞ்சல்கள் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கலாம். தொழிலையே நடத்த முடியாம வந்து நீங்க ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டமெல்லாம் வந்து இனிமேல் வராதுங்க. தொழிலை வந்து சிறப்பா நடத்தி கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த குரு பகவான் வந்து உறுதியாவே வந்து கொடுப்பாருங்க. தொழில வந்து மென்மேலும் பெருகி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல லெவலை, ஒரு நல்ல நிலைமையை தொழிலில் வந்து அடையிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அதுல அந்த தொழிலை நீங்க செஞ்சு இழந்த பாக்கியங்களை பூராமே, இழந்த செல்வங்களை பூராமே மறுபடியும் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்க தேடிக்கங்க. கண்டிப்பா உங்களால வந்து அது முடியும். சரி, அடுத்து வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்துல இதெல்லாம் வருமானமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்படின்னா என்னங்க வருமானமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை அப்படின்னா, சுயதொழிலும் செய்ய முடியாதுங்க, வேலையும் கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சா கூட இந்த சொற்ப சம்பளத்துல வந்து வேலை கிடைக்குது பார்த்தீங்களா. ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து உங்களை கஷ்டப்படுத்தி தான் இன்ன வரைக்கும் வந்து வச்சிருச்சு பார்த்துக்குங்க. அந்த சம்பாதிக்க கூடாதுங்கிற விதியினால தான் அப்படி வந்துச்சு. சரி, இப்பதான் சம்பாதிக்கணுங்கிற விதி வருதே இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை கிடைக்காத தனுசு ராசிக்காரவங்களுக்கு பூராமே வேலை கிடைக்குங்க முதல்ல. அதே மாதிரி வேலையில இருக்கிற தனுசு ராசிக்காரவங்களுக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் சரிதான், அல்லது கவர்மெண்டா இருந்தாலும் சரிதான், மேல் அதிகாரிகள்னாலேயோ அல்லது கூட வேலை பார்க்கறவங்கனாலேயோ எந்த விதமான போட்டி பொறாம பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்தா கூட அது எல்லாமே விலகி இனிமேல் வேலையில வந்து நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு கிடைக்கும். இப்ப டிரான்ஸ்பர் எல்லாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் கூட சிலருக்கு கிடைச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வந்து வருதுங்க. அப்போ பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இப்ப வந்துருச்சு. அப்ப ஏதேனும் ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து பணம் வரும் பார்த்துக்குங்க. அப்ப மெயினா வந்து தொழில் கிடைக்கும், வேலை கிடைக்கும், அதனால பணம் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்க கைக்கு வந்து சேர்றது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து வரும். அடுத்து இவ்வளவு நாள் நீங்க கடன் கேட்டாலும் ஒரு சிலர் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்கல்ல, இப்ப போய் வந்து குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமா யாருகிட்டயாவது நீங்க கடன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து கடன் கிடைக்குங்க. தனிநபர்கிட்டையும் கிடைக்கும், அல்லது நீங்க பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கணும்னா கூட அங்க கூட கடன் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் ஏதாவது ஒரு வகையில வராம இருந்திருந்தா அந்த பணங்கள் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. ஆக வரவேண்டிய தொகையும் வந்து சேரும். ஏதேனும் ஒரு வழியில பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா விருத்தி அடையுங்க. அதனால இந்த பொருளாதாரத்துல இந்த 5க்கும் 10க்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல இவ்வளவு நாள், அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை வந்து வராது. இனிமேல் பொருளாதாரத்துல மேன்மேலும் நீங்க உயர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பா இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. சரி, கடன் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில தனுசு ராசிக்காரவங்க கடன் மேல கடன் வாங்கி ஊரை விட்டே ஓடுற நிலைமை வந்து இருந்திருக்கும். சரிங்களா, செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கிறது, கடன்காரனுக்கு பயந்துகிட்டு, அதே மாதிரி கடன்காரனுக்கு பயந்துகிட்டு தெருவில் நடக்க முடியாம இருக்கிறது, எங்க நம்மளை கடன்காரன் பார்த்துருவானோன்னு சொல்லி ஒளிஞ்சு நடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வேதனையெல்லாம் கடந்த காலத்துல இருந்துச்சுல, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தீரப்போகுதுங்க. அப்ப கடன் காட்சி எல்லாம் படிப்படியா தீர்ற காலம் தான் இது. இவ்வளவு நாள் உங்களோட நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களாம் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்ச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்காதுங்க. அதனால கடன்காரங்களுக்கு
இனிமேல் நீங்க பயந்து ஓடி ஒளியணுங்கிற அவசியம் கிடையாது. கடனை ஏதேனும் ஒரு விதத்துல அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால கடனை அடைச்சு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாவே வந்து உங்களுக்கு வந்து உருவாகுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்குவோம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்துல திருமணம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிருச்சு. கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் பயங்கர பிரச்சனை, சரிங்களா? ஏகப்பட்ட கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாம் கூட மறுபடி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இனிமேல் வந்து வருங்க. அதே மாதிரி சில குடும்பங்களே வந்து பிரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த பிரிஞ்ச குடும்பங்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து அமைதியா வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. திருமணம் ஆகாத அந்த ஆண் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண முயற்சி எடுத்தா திருமண பாக்கியமும் நடந்தேறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க. குழந்தை பேரு அப்படின்னு எடுத்துக்குவோம். இது இப்போ சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு வந்து இந்த காலத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாவே வந்து உங்களுக்கு உருவாகும். ஏற்கனவே குழந்தை பிறந்திருந்து அடுத்த குழந்தைகளுக்காக நீங்க காத்திருந்தா கூட அடுத்த குழந்தைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு சிலருக்கு வந்து கஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். குழந்தைகள் வந்து சொன்னபடி கேட்கல, குழந்தைகள் வந்து நம்ம சொல்லு பேச்ச கேட்கல அப்படின்னால, அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னால மனவேதனை வந்து நிறைய தனுசு ராசிக்காரவங்க அடைஞ்சிருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளை பத்தி கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய சொல்லு கேட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இதன் மூலம் பெற்ற பிள்ளைகளால மகிழ்ச்சியும் வந்து சேர்ற காலம் தாங்க இந்த குருப்பெயர்ச்சியினுடைய காலம். சரி, உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த உடல் நலம் வந்து ஏற்கனவே சரியில்லாம சில தனுசு ராசி காலங்களுக்கு இருந்திருந்தா மறுபடியும் உடல் நலம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. மருத்துவ செலவுகள் கடந்த காலத்தில் வந்திருந்தா கூட, சில நோய் நொடிகள் நீங்காம இருந்திருந்தா கூட அந்த நோய் நொடிகளும் உங்களுக்கு நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே வருங்க. அதே மாதிரி இப்ப எதிரிகள்னு எடுத்துக்குவோம். போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, எதிரிகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள்னால வர்ற தொல்லைகள்லாம் வராது, போட்டி பொறாமைகள் வராது. எதிரிகள் வந்து உங்களை கண்டு அஞ்சு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வரும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இதெல்லாம் நடந்திருந்தா அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தாங்க இந்த காலத்துல வந்து உங்களுக்கு வரும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் கல்வியில வந்து விருத்தி இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கல்வியில நல்ல நிலைமையை வந்து எட்டலாம், நல்லா படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். நினைச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சு நிம்மதியோட இருக்கிறதுக்கான ஒரு வழிகளை இந்த குருப்பெயர்ச்சி வந்து கண்டிப்பாவே வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. இரண்டாவது இடத்து குரு வந்து சர்வ பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது. பார்த்துக்குங்க, நீங்க எத்தனை விஷயத்தை நீங்க இழந்திருந்தாலும் சரிதான், சரிங்களா? மானம் போயிருந்தாலும், மரியாதை போயிருந்தாலும், சொத்தை இழந்திருந்தாலும், சுகத்தை இழந்திருந்தாலும் அத்தனையுமே மீட்டு கொண்டு வர்ற ஒரு குருப்பெயர்ச்சி தான் இது. அதனால இவ்வளவு நாள் நீங்க ஒரு மூலையில கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் கவலைங்கிறதே வேண்டாங்க. நிச்சயமா நல்லா இருக்கும் வாழ்க்கை, சரிங்களா? நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்பவே அருமையா இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்து வேதனை அடைஞ்சிருந்திருப்பீங்கல்ல, இனிமேல்லாம் அப்படியெல்லாம் இருக்காதுங்க. நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த குருப்பெயர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாவே போகும். பார்த்துங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து வாக்கு தவறாதவர். பார்த்துக்குங்க, இது வரைக்கும் உங்களுக்கு வாக்கு தவறி இருக்கும், நீங்க சொன்ன சொல்ல வந்து கரெக்டா காப்பாத்தி இருக்க முடியாது. ஆனா குரு இரண்டாவது இடத்துல இருக்கனால வாக்கு தவறாதவர், நாணயஸ்தர், நம்பிக்கையானவர் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து இனிமேல் எடுக்க வைக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குங்க, 8வது இடத்தை பார்க்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இவ்வளவு நாள் துன்பம்னு நீங்க அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல, அந்த துன்பமெல்லாம் இனிமேல் எங்க போகும்னே தெரியாது, எப்படி போகும்னே தெரியாது. உங்களை விட்டுட்டு ஓடி போயிரும். பார்த்துக்குங்க, அந்த குரு பார்வையினால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு போற ஒரு குரு பார்வை தான் அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே குரு உங்களுடைய அந்த 10வது இடத்தையும் பார்க்கும். அதனால தொழில் ஸ்தானத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படுங்க. அதே மாதிரி நகை நட்டுகள் எடுக்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இந்த குருப்பெயர்ச்சியிலேயே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவு ரொம்ப அருமையான குருப்பெயர்ச்சியா இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு குருப்பெயர்ச்சியா வந்து இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்குங்க. தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இழந்ததை எல்லாம் மறுபடியும் பெறக்கூடிய ஒரு பொற்காலமா இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.